அனந்தி வணக்கம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக அதிமுக கூட்டணி வலுப்பெற்றுள்ள நிலையில் திருநெல்வேலியில் தென் மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் இல்லத்தில் பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு இன்று செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை நடைபெறும் இந்த விருந்தில் 109 வகையான உணவு பண்டங்கள் பரிமாறப்பட உள்ளதாக தகவல்களும் ருசிகரமான தகவல்களும் வெளியாகி உள்ளது. திருநெல்வேலியில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையில் பிரம்மாண்ட தேர்தல் விருந்தாகவே இது பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு 11 மணி அளவில் திருநெல்வேலி வந்தடைந்தார். இன்று காலை அவர் தங்கி இருக்கும் ஹோட்டலில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் அவர் 220வது நினைவு தினத்தை முன்னிட்டு தீரன் சின்னமலை உருவ படத்திற்கு அவர் தங்கியுள்ள ஹோட்டலிலேயே மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், ராஜலட்சுமி மற்றும் திருநெல்வேலியின் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அதற்கு வந்திருந்தனர். அதற்பின் இன்று முழுவதும் பகலில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு இன்று இரவு 7 மணிக்கு திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் இல்லத்திற்கு செல்கிறார். அங்கு அவருக்கு பிரம்மாண்டமான விருந்து அளிக்க நயினார் நாகேந்திரன் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளார். 109 வகையான ஸ்பெஷல் விருந்து இதற்காக தயார் செய்யப்பட்டு வருகிறது. 10,000 சதுர அடியில் சிறப்பு ஷெட் அமைக்கப்பட்டுள்ளது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இந்த விருந்தில் பார்த்தீர்கள் என்றால் வெஜிடபிள் சூப், முருங்கைக்காய் சூப் உட்பட 8 வகை சூப்கள், சாலட், குழிப்பணியாரம் உட்பட 9 வகை ஸ்டார்ட் அப், 3 வகை பாபிக்யூ, 5 வகை சாட் வகைகள், திருநெல்வேலி அல்வா, காசி அல்வா என அனைத்து புகழ்பெற்ற 109 வகையான உணவு பதார்த்தங்கள் தயார் செய்யும் பணி இன்று அதிகாலை முதல் நடைபெற்று வருகிறது. நயினார் நாகேந்திரனின் வீட்டில் நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான விருந்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பங்கேற்கின்றனர். இவர்களுடன் மத்திய அமைச்சர் எல் முருகனும் கலந்து கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் முன்னணி தலைவர்கள், மேலிட பொறுப்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்களும் கலந்து கொள்கின்றனர். இந்த விருந்து உபசரிப்பு வெறும் உணவு நிகழ்வாக மட்டும் அமையாமல் அதிமுக பாஜக கட்சி நிர்வாகிகள் ஒற்றுமையாக செயல்பட்டு தேர்தலை சந்திக்கவும் தேர்தல் வெற்றி வியூகங்களை வகுப்பது குறித்தும் கட்சி மேலிட தலைவர்கள் கலந்து பேசி முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழக பாஜக தலைவராக தற்போதுள்ள நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அனைத்து அதிமுகவினருடனும் மிகச்சிறந்த நட்பில் இருப்பதால் இந்த விருந்தும் இந்த தேர்தலுக்கான இந்த விருந்து மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்றே கூற வேண்டும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.